ஹாய், இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய அப்பா அம்மாவோட நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போகிறோங்க. ஸோ கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி போனது தான் வந்துட்டு நாகர்கோயில் ஆரியபவன். ஸோ அங்கே டேரெக்டாக அம்மா அப்பா வந்துட்டாங்க. நாங்களும் டேரெக்டாக அங்கே ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து டிஃபன் மட்டும் போதும்னு சொல்லி ஒரு கீ ரோஸ்ட் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். ஈஷானுக்கு வழக்கம் போல் வீட்டிலேருந்து கர்ட் ரைஸ் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ அவன் அங்கே இருக்கிற அப்பளமும் ப்ளஸ் கர்ட் ரைஸும் வந்து சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வந்து நாங்கள் கோயிலுக்கு போகலாம், டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா சிக்னலில் நின்றுட்டு இருக்கும்போது ஈஷான் நான் தான் வண்டி ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து உட்காந்துட்டு ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோங்க. இந்த கோயில் பேர் வந்து பார்த்திங்கன்னா உக்கடமில் இருக்கிற நரசிம்மர் கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ கோயில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வீக்லி ஃபஸ்ட்டெல்லாம் வந்து போயிட்டுருந்தோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி சாமி தரிசனமும் சூப்பராக இருந்தது. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பேரூரில் இருக்கிற பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஆக்சுவலாக மார்ச்சில் தான் வந்து கோயில் கும்பாபிஷேகம் வந்து நடந்தது. அப்போ எங்களால் போக முடியலங்கிறதுனால இப்போ வந்து போயிருந்தோம். ஸோ இந்த கோயிலுக்கு யானையும் இருக்குங்க. அந்த யானை பேர் வந்து கல்யாணி. ஸோ இப்போ நாங்கள் கல்யாணி வந்து பார்க்கறக்கு எங்களுக்கு முடியல. பட் நாங்கள் முன்னாடி ஒரு நாள் போனப்போ பார்த்துருந்தோம். அதோட கிளிப் நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இஷானுக்கு கோயில் நல்லா சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஓடி ஆடுறதுக்கு பயங்கர ஸ்பேஸ் இருந்ததுனால ஜாலியாக ஓடி விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரசாதம் கவுண்டரில் அப்பா 2 லட்டு வாங்கியிருந்தாங்க. ஸோ லட்டு வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நீங்கள் எப்போ இந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கல்யாணி முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.